விஜய் ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, குழந்தைகளுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்போ போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. கரெக்ட்டா சாரதா வந்து கதவ ஓப்பன் பண்றாங்க. "என்ன தம்பி வீடு மாறி வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க அத்த, கரெக்ட்டா தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல என்ன இது கையில இத்தன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, என்ன குழந்தைகளுக்கு வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிட்டு இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா குடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு தான் குமரன் இருக்காருல்ல, குமரன் வாங்கி குடுத்துக்குவான். அது எதுக்கு நீ வாங்கி குடுத்துருக்க? அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த விஷயத்துல யார் சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "நல்ல விஷயத்துல யார் சொன்னா என்னங்க ஆன்ட்டி?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு தம்பி, உங்ககிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கவே இல்ல. தயவுசெய்து போயிருங்க. இப்பதான் வீடு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது என் குழந்தைய பத்தி நான் வந்து பேசாம யார் வந்து பேசுவாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன உன் குழந்தையா? என்னப்பா பேசிட்டு இருக்கிற? கங்கா தானே மாசமா இருக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. "கங்கா மாசமா இருக்காங்களா? இல்லையே! அப்படியா?" அப்படிங்கிற மாரி மாத்தி சொல்றாங்க. "நான் காவேரியில கன்சீவா இருக்கான்ல கேள்விப்பட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "காவேரி மாசமா இருக்காளா? என்ன தம்பி உளர்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கரெக்ட்டா வந்து காவேரியும் பாத்துர்றாங்க. "என்ன காவேரி, அப்ப நீ மாசமா இல்லையா? நான் நீ தான் வந்து கன்சீவா இருக்கேன்னு சொல்லி நினைச்சு ரொம்ப ஆசாசியா நான் வந்து போன வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன கூத்து இது? என்ன கண்றாவி இது?" அப்படிங்கிற மாரி சாரதா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மனசுலயே யோசிக்கிறாங்க. "நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான். என் வயித்துல குழந்தை வளர்றது தான்" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்போ கங்கா சொல்றாங்க, "என்ன தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க அது இல்ல. நானு ஹவுஸ் ஓனர்ட்ட பேசினேன். அப்போ வீட்ல விசேஷம்னு சொன்னாங்க. குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு வேளை காவேரி தான் கன்சீவா இருக்கிறாளோ என்னமோ நினைச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு பா ப பொண்டாட்டிய நடிக்கிறதுக்கு தானே கூட்டு போனீங்க. இல்ல பொண்டாட்டியாவே வச்சுட்டீங்களா நீங்க? அப்படிங்கிற மாரி சாரதா கேட்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம காவேரி அப்படியே முழிக்கிறாங்க. அப்போ விஜயும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இது பண்றாங்க. "என்ன நடக்குது இங்க? கல்யாணம் தான் பொய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நெனச்சேன். பொய் கல்யாணம் பண்ணினா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா என் பொண்ண? என்னடி நீ உனக்கு விஜய்க்கும் தம்பிக்கும் இடையில என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துமான்னு தயங்குறாங்க. அப்போ விஜய்கிட்ட கேட்குறாங்க. "என்ன தம்பி காச குடுத்து கூட்டிட்டு போய் ஒரு வருஷம் பொண்டாட்டிய நடிக்க தான் வச்சீங்கன்னு பார்த்தா, பொண்டாட்டியாவே ஆக்கிட்டீங்களா நீங்க? அப்ப நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து இவ்வளோ தூரம் சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்தா, கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம விஜய் அப்படியே முழிக்கிறாங்க. "சொல்லுங்க தம்பி, எத்தனையோ பேச்சு பேசுவீங்க. ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பேசுவீங்க. இப்ப பேசுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அது வந்துங்க ஆன்ட்டி" அப்படின்னு தயங்குறாங்க. அப்போ இங்க காவேரியும் தயங்கி நின்னுட்டுருக்காங்க. இந்த 2 பேத்தையும் பார்த்துட்டு, "2 பேரும் நிக்கிறதெல்லாம் பார்த்தா சரியில்லையே! உண்மையாலுமே 2 பேருமே கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப விஜய் வந்துட்டு, "இதுக்கு மேல காவேரி மறைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆமா, நாங்க 2 பேரும் உண்மையாலுமே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நான் வந்து காவேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி சொன்னா, நீங்க தான் விடவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு காவேரிய பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்கவும் முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு காவேரியும் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வாமிட் பண்றாங்க. "என்ன காலையிலேருந்து வாமிட் பண்ணிட்டே இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல சாப்பாடு எதுவும் ஒத்துக்கல" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல கண்டிப்பா இது வந்து சாப்பாடு ஒத்துக்கிற மாரி தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு" அப்படிங்கிற மாரி காவேரி கிட்ட பாட்டி சொல்றாங்க. இத பார்த்துட்டு காவேரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டே இருக்கிறாங்க. "ஆமா, ஏய் மெடிக்கல் போய் செக் பண்ணியா? டேட் கீட் தள்ளி போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப எதுவுமே சொல்லாம நின்னுட்டுருக்காங்க. அப்ப கங்கா கேட்குறாங்க, "ஏய் உண்மைய சொல்லுடி. நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஒரு வாரமா வாமிட் பண்ணிட்டு தான் இருக்கிற. தண்ணி குடிச்சா கூட தான் வாமிட் பண்ற. உண்மைய சொல்லு. நீயும் கன்சீவா தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு சாரதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. விஜய் ரொம்ப ஹேப்பியா, "ஏய் நான் பார்த்தியா, நான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். நீயும் கன்சீவா தான் இருக்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப வீட்ல 2 குழந்தை வரப்போதா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. இத பார்த்துட்டு சாரதா, "இதெல்லாம் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "நீ என்னடி அனுபவிக்கிறது? கடவுளே பார்த்து குடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம மனசார ஏத்துக்க வேண்டிய விஷயம். உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். அதெல்லாம் 2வது விஷயம். விஜய பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இந்த குழந்தைய நம்ம ஏத்துக்க தானே வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாரதா கேட்குறாங்க, "அப்ப இந்த விஷயமெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம, "இல்லம்மா அது வந்து" அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. "ஏங்க ஆன்ட்டி அவள திட்டிட்டு இருக்கிறீங்க? அவள இனிமேல் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். அவள கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துப்பேன்" அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றாங்க. "அவள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இனிமேல்லாம் அமைதியா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காவேரியை தூக்கி சுத்துன்னு சுத்துறாங்க. இத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, "இங்க பாருங்க என் பொண்ண கீழ இறக்கி விடுங்க. அவ இது மாரி சிச்சுவேஷன்ல இது மாரிலாம் பண்ணலாமா என் தம்பி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. இனிமேல் என்ன சொன்னாலும் பரவால்ல. நீ வேணுனா 2 அடி கூட நீ அடிச்சுக்கங்க. தயவுசெய்து என் காவேரியை விடுங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தம்பி, ஏற்கனவே சொன்னது தான். என் பொண்ணோட வாழ்க்கைய மறுபடியும் கேள்விக்குறியாக்குறதுக்கு நான் விரும்பல. அந்த வீட்ல தான் வெண்ணிலா இருக்கால்ல. அப்படி இருக்கிறப்ப என் பொண்ண எப்படி நான் உங்களோட அனுப்ப வைக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "வெண்ணிலா இருந்தா என்ன? அவள தான் நான் வீட்லேருந்து அனுப்பிச்சு விட்டுருவேனே" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க பாருங்க, வீட்டுக்கு என்ன கெஸ்ட்டா வந்திருக்காங்க. அந்த பொண்ண வீட்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என் பொண்ண அனுப்ப முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டியம்மா சொல்றாங்க, "இங்க பாருங்க தம்பி, கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவ எந்த அளவுக்கு நீங்க அனுப்புறீங்களோ, அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் காவேரி உங்க வீட்டுக்கு வருவா. இப்ப வேற வாயு உயிருமா இருக்கிறா. அவள
நல்லபடியாக பார்த்துக்கணும், மனசு சங்கடப்படாமல் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்குது? இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கேருந்து எங்கேயும் நான் போக மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். நான் வந்து காவேரியை நல்லபா பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க காவேரி எங்கள் அம்மா, இங்கே பாரு தம்பி, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல வெண்ணிலாவை வீட்டிலேருந்து வெளில அனுப்புகிற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் காவேரி பற்றி நினைக்க